அலுத்கம மொரகொல்ல பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பாகங்கள் விமானத்துடையது என விமானப்படையின் நிபுணர்களினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் அது இலங்கை விமானப்படையின் விமானத்துக்கு சொந்தமான பாகம் கிடையாது என விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் சனவரத்ன தெரிவிக்கிறார். எந்த விமானத்துடையது என உறுதியாக கூற முடியாது. எனினும் இது விமானத்துடைய பாகம் என உறுதியாக கூற முடியும். விமானத்தின் ஒரு பகுதிக்காக இந்த பாகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாகமானது விமானியினால் விமானத்தை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பாகமாகும். ஜிலியன இதனை நாங்கள் கூறுவோம். AN 216-6 என குறிப்பிடப்படுவது இதனை உற்பத்தி செய்கின்ற நிறுவனமாகும். விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்த விமானத்தின் பாகமாக இது இருக்கலாமா? கடல் நீரில் இந்த பாகம் உக்கி போகும் பாகம் கிடையாது. கேபிள் பாகம் உக்கி போகும். மற்ற பாகத்தை விட இது உக்கி போயுள்ளது. விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கும் பட்சத்திலேயே இந்த பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அறிந்த வரையில் விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகவில்லை. கேபிள்கள் காணப்படுகின்றமையினால் விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக கூற முடியும். இதேவேளை இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீன்பிடி வலைகளுக்கு இவ்வாறான இரும்பு பாகங்கள் கிடைத்துள்ளதாக மொரகொல்ல மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏதேனும் ஒரு பாகம் நமக்கு கிடைக்கும். இரும்பு தகடுகள், ஆசனங்களின் பாகங்கள், இரும்பு வயர் போன்றவை நமக்கு கிடைக்கும்.